தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. பழைமையும் புராண பெருமையும் வாய்ந்தது மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் என்னும் ஊரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில். இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொலி மூலம் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஒரு சமயம் திருக்கையிலையில் அரியும் அரணும் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தனர். அதற்கு அம்பிகை நடுவராக பொறுப்பேற்றார். விளையாட்டின் இறுதியில் தன் சகோதரனாகிய திருமால் வெற்றி பெற்றதாக அறிவித்து ஈசனின் சாபத்திற்கு ஆளானார் அம்பிகை. அதன் பிறகு பசு வடிவம் தாங்கி கோருபாம்பிகையாக சாப நிவர்த்தி வேண்டி பூலோகத்தில் அம்பிகை பூஜித்த காவிரி தலங்கள் ஏராளம். அம்பிகையின் திருவடிகள் இந்த தலங்களில் பட வேண்டும் என்கிற காரிய நிமித்தமாக நிகழ்த்தப்பட்ட ஈசனின் திருவிளையாடல்தான் அது. அம்மையுடன் ஏனைய சக்திகளும் பசு வடிவத்துடன் பூலோகத்தில் உலவி கொண்டிருந்த பொழுது திருமாலும் கோசகர் என்ற மேய்ப்பர் வடிவம் தாங்கி பாதுகாவலராக உடன் பயணித்திருக்கிறார் அன்னைக்கு. பிற்காலத்தில் மயிலாடுதுறை மையமாக கொண்டு அமைந்திருக்கும் ஏராளமான தலங்கள் இந்த புராண கதையுடன் தொடர்புடையவைதான். அவற்றில் ஒன்றுதான் கோமல் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில். கோ பிளஸ் மால், அதாவது கோவாகிய பசுவும் மால் ஆகிய திருமாலும் இணைந்து விளங்கிடும் தலம் ஆகையால் கோமால் என்று அழைக்கப்பட்ட இந்த தலம் தற்பொழுது கோமல் என்று அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய இந்த திருக்கோவில் காலத்தால் தொன்மையானது. பிரதான வாயிலை கடந்தால் மைய கோவிலை அடைந்து விடலாம். கருவறையில் மையமாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தனது தேவியர்களுடன் சங்கு சக்கரதாரியாக நின்ற நிலையில் திருக்காட்சி தருவது மிக மிக அழகு. ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு மேற்பட்ட தொன்மை வாய்ந்தவர் இவர் என்று கூறுகிறார்கள். இவருக்கு முன்பாக உலோக திருமேனியராக காட்சி தருகிற சுவாமியை ஸ்ரீ ராஜகோபால சுவாமி என்று அழைக்கிறார்கள். இவர்தான் இந்த கோவிலுக்கு உரிய பிரதான கடவுள். இவருடைய இடது கையை தண்டத்தில் ஊன்றியபடி வலது திருக்கரத்தில் சாட்டையுடன் மிக கம்பீரமாக பசு மேய்ப்பவராக காட்சி தருகிற அழகே பரவசம். இடையின் அருகே பசு ஒன்று இறையின் ஆதூரத்தில் மகிழ்ந்தவாறு முகத்தை முன்னே வளைத்தபடி நின்று கொண்டிருக்கிறது. இதனை பசு உரு கொண்ட அம்பிகை என்று சொல்கிறார்கள். இருபுறமும் ருக்மணி சத்யபாமா சமேதராக அற்புதமான திருக்கோலத்துடன் காட்சி தருகிறார் இவர். கருவறைக்கு வெளியே அர்த்த மண்டபத்தில் இருபுறமும் திண்ணைகள் உள்ளன. இவற்றில் ஸ்ரீ லட்சுமி நாராயணரின் 2 திருவுருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு மிகவும் வித்தியாசமானது என்று கூறுகிறார்கள். அதே போல நாராயணரின் இடது மடியில் தாயார் அமர்ந்திருக்கும் பாணியில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த 2 திருமேனிகளுமே காலத்தால் மிக மிக தொன்மையானவை. இதற்கு வெளியில் உள்ள மகா மண்டபத்திற்கு இருபுறமும் கூடுதலாக கிருஷ்ண பகவானின் சில திருமேனிகள் இருக்கிறது. வலதுபுறத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக ஸ்ரீ மதனகோபால சுவாமி அழகு மிளிர அமர்ந்திருக்கிறார். அவருக்கு பக்கவாட்டில் நவநீத கிருஷ்ணனும் இருக்கிறார். மகா மண்டபத்தின் இடதுபுறத்தில் பாமா ருக்மணி தாயார்கள் உடனருளும் வேணுகோபால சுவாமி கையில் குழலுடன் காட்சி தருகிறார். இவருக்கு பக்கவாட்டில் பாம்பின் மேல் ஆடும் காளிங்க நர்த்தன கிருஷ்ணரும் அருள் புரிகிறார். இப்படியாக மொத்தம் 5 கிருஷ்ணர் வடிவங்கள், 2 லட்சுமி நாராயணரின் திருமேனிகள், கருவறையில் வரதராஜ பெருமாள் என்று 8 திருமாலின் திருவடிகளை ஒரே கோவிலில் பார்ப்பது மிக மிக அதிசயம். அதாவது புராண காலத்தில் சகல தேவர்களும் வேண்டியதின் பேரிலே திருமாலானவர் 8 திசைகளிலும் 8 வடிவங்களாக காட்சியளித்தாராம். அதன் அடிப்படையில் அமைந்திருக்கும் அதிசயம்தான் இந்த ஆலயம் என்று கூறுகிறார்கள். முற்காலத்தில் திருமால் வழிபாடு இந்த பகுதியில் செழித்து விளங்கியிருக்க வேண்டும் என்பதையெல்லாம் எண்ணிக்கொண்டே வெளியே வந்தால் அங்கும் இடதுபுறத்தில் தனி கோவில் ஒன்று அமைந்திருப்பதை காணலாம். சீதா லட்சுமணர் உடனருளும் கோதண்டராம சுவாமி இங்கு எழுந்தருளியிருக்கிறார். இந்த கோதண்டராமரை வணங்கிடும் நிலையில் உள்ள ஆஞ்சநேயர் எதிர்புறத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கிறார். பார்க்கவே பரவசமூட்டும் அழகிய பெரிய திருமேனியரான இவருக்கு பக்த வரத ஆஞ்சநேயர் என்பதுதான் திருநாமம். ஒன்றை ஒன்று பார்த்தபடி அமைந்திருக்கும் இந்த 2 கோவில்களும் ஆலயத்தின் வளாகத்தில் முன்பகுதியிலேயே அமைந்திருக்கிறது. ஒரே இடத்தில் இத்தனை திருமால் வடிவங்களை பார்த்த அதிசயமான அனுபவத்தில் மெய்மறந்தபடி வெளியே வந்தால் தூரத்து வளைவில் மற்றொரு கோவில். அங்கு எழுந்தருளி இருக்கின்ற சீனிவாச பெருமாளும் திருப்பதி பெருமாளுக்கு இணையான வரப்பிரசாதி என்பதையெல்லாம் அறிய முடிகிறது.
ஒரு காலத்தில் பிரம்மாண்டமான மூலக்கோவில் சுற்றாலையில் இருந்திருக்க வேண்டும். கோவில் சிதைவுற்ற பொழுது அங்கிருந்த திருமேனி இடம் மாறி இங்கு வந்திருக்கக்கூடும் என்று எமக்கு தோன்றுகிறது. இந்த சீனிவாசரைத்தான் மேலத்தெரு பெருமாள் என்று அழைக்கிறார்கள் இப்பகுதி மக்கள். ஒரு காலத்தில் கிருஷ்ண பக்தி செழித்திருந்த இந்த பூமியில் ஏராளமான திருமால் அவதார திருவடிவங்கள் இன்றளவும் காண கிடைக்கிறது. இன்னும் அறியப்படாமல் மறைந்திருப்பது இன்னும் எத்தனையோ. மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கோமல் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் தரிசனத்திற்காக தினசரி காலை 9 மணி முதல் 11 மணி வரை மட்டுமே நடை திறக்கப்பட்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.